வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுடனான அமெரிக்க உறவுகளை மாற்றும் முயற்சியில் ட்ரம்ப் நிர்வாகம் மாஸ்கோவுடன் முக்கியமான, அதே நேரத்தில் உணர்திறன் அதிகம் உள்ள விஷயம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியுள்ளது. அமெரிக்க மற்றும் ரஷ்ய ராஜதந்திரிகளை இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக வெளியேற்றிய பின்னர் இரு நாடுகளும் அதிக எண்ணிக்கையிலான ராஜதந்திரிகளை அனுமதிப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. அதாவது அமெரிக்காவுக்குள் பல ரஷ்ய ராஜதந்திரிகளை அனுமதிப்பது மற்றும் அதேபோல ரஷ்யாவுக்குள் பல அமெரிக்க ராஜதந்திரிகளை அனுமதிப்பது. ஆனால் மாஸ்கோவால் பரிமாற்றப்படும் நல்லெண்ண சைகை ஒரு வகையான ட்ரோஜன் குதிரையாக இருக்கலாம் என அமெரிக்க வல்லுநர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் எச்சரிக்கின்றனர். ஏனெனில் கிரெம்ளின் அமெரிக்காவுக்குள் அதன் குறைந்து வரும் உளவு திறனை மீட்டெடுக்க ராஜதந்திரிகளாக காட்டிக்கொள்ளும் உளவாளிகளை அனுப்ப வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் கடந்த மாதம் துருக்கியின் இஸ்தான்புல்லில் சந்தித்து இது குறித்து விவாதித்தனர். ஜனாதிபதி ட்ரம்பின் கீழ் வெள்ளை மாளிகைக்கும் கிரெம்ளினுக்கும் இடையிலான விரிவான நல்லிணக்கத்தின் ஒரு பகுதியான நடுநிலை பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க தூதரகத்தில் நடந்தன. வழக்கமாக இப்படியான பேச்சுக்கள் ஒரு பொது இடத்தில் நடப்பதே நடைமுறை. சில நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவின் ரியாத்தில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ரஷ்ய உயர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுக்களில் அமெரிக்க தூதுக்குழு தூதரகங்களில் பணிபுரியும் ராஜதந்திரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக பேச ஒப்புக்கொண்டது என்று ரூபியோ செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த நடவடிக்கை உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பெரிய அளவிலான சமாதான உடன்படிக்கைக்கு வழிவகுக்கும் என்று இருதரப்பும் கூறுகின்றன. இதுவரை இருந்த நடைமுறை அமெரிக்கா 50 ரஷ்ய ராஜதந்திரிகளையே அனுமதிக்கும் என்று கட்டுப்பாடு விதித்ததால் ரஷ்யாவும் அதே கட்டுப்பாட்டை விதிக்கும். புதிய ஏற்பாட்டிலும் அதே நடைமுறைதான். ஆனால் 50 என்ற எண்ணிக்கை 150 என்ற எண்ணிக்கையாக மாறலாம். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் ரஷ்ய துணை தூதரகங்கள் திறக்கப்படலாம். ராஜதந்திர நடவடிக்கைகளை இயல்பாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் அமெரிக்கா தனது சொந்த உளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உதவும். வாஷிங்டன் நீண்ட காலமாக ரஷ்யாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களில் உளவாளிகளை ராஜதந்திரிகள் என்ற போர்வையில் வைத்துள்ளது. ஆனால் ஒரு ஒப்பந்தம் 2 ராஜதந்திர குழுக்களையும் ஒப்பிடக்கூடிய எண்ணிக்கையில் விரிவுபடுத்தினாலும் எந்த ஒரு ரஷ்ய உளவாளிகளும் அமெரிக்காவில் மிகவும் சிறந்த சமூகத்தில் பணிபுரியும் ஒரு நன்மையை அனுபவிப்பார்கள் என்று அமெரிக்க நிபுணர்கள் கூறுகின்றனர். ரஷ்யாவில் மிகவும் சிறந்த சமூகம் கிடையாது, கட்டுப்பாடுகள், கண்காணிப்புகள் அதிகம். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் ஒருவிதமான பனிப்போரை நடத்தி கொண்டுள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை அமெரிக்கா ரஷ்யாவின் பக்கம் சாய்வதை குறிப்பதாகவும் இருக்கலாம் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அதே நேரத்தில் வேறு சிலர் இது ஐரோப்பியர்களை மிரட்டுவதற்கான ட்ரம்பின் தந்திரமாகவும் இருக்கலாம் என்கிறார்கள். ட்ரம்ப் இந்த ஏற்பாட்டை எந்த நிமிடமும் தூக்கி எறியலாம். அது அவருக்கு கைவந்த கலை என்கிறார்கள் அவர்கள். உலக கண்ணோட்டத்தில் மாஸ்கோ அனுதாபம் கொண்ட பல அதிகாரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் உயர் பதவிகளில் நியமித்துள்ளது. அது ரஷ்யாவுக்கு எதிரான எதிர் உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து முன்னுரிமை அளிக்குமா என்ற கேள்விகளை எழுப்புகிறது. அதே நேரத்தில் அரசியல் செயற்பாட்டாளர் காஷ் பட்டேல் மற்றும் பழமைவாத ஊடக ஆளுமை டான் போங்கினோ ஆகியோர் FBI-யில் நியமிக்கப்பட்டனர். இது ரஷ்ய உளவாளிகளை கண்காணிக்கும் அமெரிக்க உளவுத்துறை பிரிவில் எழுச்சியை உறுதியளிக்கிறது. ஹார்வர்டில் உள்ள அறிவியல் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான பெல்ஃபர் மையத்தின் மூத்த உறுப்பினரான பால் கோல்பே ஜசனேவோ அல்லது லூபியங்காவில் அமர்ந்து அமெரிக்கர்களை குறிவைத்தால் நான் மகிழ்ச்சியுடன் என் கைகளை தேய்ப்பேன் என்று குறிப்பிடுகிறார். ஜசனேவோ மற்றும் லூபியங்கா ஆகியவை ரஷ்யாவின் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உளவுத்துறையின் தலைமையகங்கள் அமைந்துள்ள ரஷ்யன் நகரங்கள். மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ரஷ்யாவின் உளவுத்துறை சேவைகள் மிகவும் ஆபத்தான விதத்தில் வளர்ந்திருப்பதால் அமெரிக்காவில் ரஷ்ய ராஜதந்திர தடயத்தின் சாத்தியமான விரிவாக்கம் ஒருவித எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது. உளவுத்துறை அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் உள்ள சரக்கு விமானங்களில் வெடிக்கும் சாதனங்களை வைக்க ரஷ்யா திட்டமிட்டது. மேலும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் ஒரு ஜெர்மன் ஆயுத தயாரிப்பாளரின் தலைமை நிர்வாகியை படுகொலை செய்ய திட்டமிட்டது. உக்ரைனை ஆதரிப்பதற்காக ஐரோப்பாவுக்கு செலவினங்களை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட நாசவேலி தாக்குதலை ரஷ்ய உளவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கிரெம்ளின் அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரக மறைவின் கீழ் செயல்படும் அதன் உளவுத்துறை செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான ஒரு தசாப்த கால அமெரிக்க நடவடிக்கையை மாற்றியமைக்க ஆர்வமாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சமீபகால ஆண்டுகளில் வாஷிங்டனுக்கும் மாஸ்கோவுக்கும் இடையே விரோத போக்கு அதிகரித்ததால் உளவு பார்ப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ரஷ்ய ராஜதந்திரிகளை 3 அமெரிக்க ஜனாதிபதிகள் வெளியேற்றினர். அத்துடன் அமெரிக்காவில் 6 ரஷ்ய துணை தூதரகங்களை மூடிவிட்டனர். அவற்றில் பல உளவு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ரஷ்யா பெரும்பாலும் சமமான நடவடிக்கைகளுடன் பதிலடி கொடுத்தது. மேலும் ஒவ்வொரு பக்கமும் இப்போது மற்றொருவரிடமிருந்து அது வழங்கும் ராஜதந்திரிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது. இன்று ஒவ்வொரு பக்கத்திலும் எலும்புக்கூடு இயக்கங்கள் மட்டுமே உள்ளன. அதாவது தூதரகங்களின் தேவையை விட குறைந்த எண்ணிக்கையிலேயே ராஜதந்திரிகள் உள்ளனர். இதில் பல உளவுத்துறை அதிகாரிகள் உள்ளனர். முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ரஷ்யாவில் அமெரிக்க ராஜதந்திரிகளின் இருப்பு சுமார் 90% சரிந்துள்ளது. 1200க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராஜதந்திரிகள் மற்றும் உள்ளூர் ஆதரவு பணியாளர்கள் பணிபுரிய வேண்டிய 5 தூதரக மற்றும் துணை தூதரகங்களிலிருந்து சுமார் 120 அமெரிக்கர்கள் மட்டுமே உள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக தூதரக பணியாளர்களின் விவரங்களை விவாதிக்க மாட்டோம் என்று ராஜாங்க அமைச்சு கூறுகிறது. விசா வழங்குவது மற்றும் பயணிக்கும் பொதுமக்களுக்கு உதவுவது போன்ற வழக்கமான ராஜதந்திர வேலைகள் கூட சாத்தியமற்றதாகிவிட்டதாக இரு அரசாங்கங்களும் புகார் கூறுகின்றன. ரூபியோ கடந்த மாதம் எங்களது அந்தந்த பணிகளின் செயற்பாடுகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு மிக விரைவாக செயற்படுவேன் என்று நம்புவதாக கூறினார். இரு தரப்பினரும் இஸ்தான்புலில் அந்த இலக்கை நோக்கி உறுதியான ஆரம்ப நடவடிக்கைகளை அடையாளம் கண்டுள்ளனர். விரைவில் மீண்டும் சந்திக்கும் என்று ராஜாங்க அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுமார் 120 ராஜதந்திரிகள் அமெரிக்காவில் தங்கியுள்ளனர் என்று முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இவர்களில் பெரும்பாலானோர் வாஷிங்டனில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் பணிபுரிகின்றனர். ஆனால் அதைவிட சுமார் 80 பேர் நியூயார்க்கில் உள்ள ரஷ்யாவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதரகத்தில் உள்ளனர். அது அமெரிக்காவில் இருந்தாலும் ஐநா அலுவலகம். அப்படி பார்க்கும்போது ரஷ்யர்களுக்கு எண்ணிக்கையில் அனுகூலம் உள்ளது. இருதரப்பிலும் விரிவாக்கப்பட்ட ராஜதந்திர அணிகள் ஒப்புக்கொள்ளப்பட்டால் உளவு பார்ப்பதில் ரஷ்யாவுக்கு கணிசமான நன்மை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு சர்வாதிகார போர்க்கால ரஷ்யாவின் அமெரிக்க அதிகாரிகள் செயற்படுவதை விட ரஷ்ய முகவர்கள் அமெரிக்காவில் செயற்படுவது எளிது என்று சிஐஏயின் செயற்பாட்டு பிரிவின் 25 ஆண்டுகள் பணியாற்ற கோல்பே கூறினார். ரஷ்ய ராஜதந்திர பிரசன்னம் அமெரிக்க அரசாங்கம் மற்றும் வர்த்தகங்களில் ஊடுருவதை நோக்கமாக கொண்டு உளவுத்துறையுடன் சலுகைகளுடன் பெரிதும் உள்ளது என்று அவர் கூறினார். இதற்கு நேர்மாறாக ரஷ்ய உளவுத்துறையில் லண்டனை சேர்ந்த நிபுணர் ஆண்ட்ரி சோல்டடோவ் ஒரு அமெரிக்கருடன் பேசுவது இப்போது ரஷ்ய அதிகாரிகளுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது, அதுவும் குற்றமாக அமையலாம் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, நீங்கள் ஒரு வெளிநாட்டு முகவராக முத்திரை குத்தப்படலாம், நீங்கள் உயர் தேச துரோகத்திற்காக குற்றம் சாட்டப்படலாம் என்றார். 2016ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கிரெம்ளின் தலையிட்ட பின்னர் அமெரிக்க ரஷ்ய உறவு கடுமையாக மோசமடைந்தது. ஜனாதிபதி பராக் ஒபாமா 35 ரஷ்ய உளவுத்துறை செயற்பாட்டாளர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார். அத்துடன் நியூயார்க் மற்றும் மேரிலாண்டில் உள்ள 2 ஆடம்பர நீர்முனை ராஜதந்திர வளாகங்களை ரஷ்யா காலி செய்யுமாறு கூறினார். அதே நேரத்தில் ட்ரம்பின் முதலாவது பதவி காலத்திலும் ரஷ்ய முகவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது உண்மை. 2018ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மண்ணில் ரஷ்ய முகவர்கள் ஒரு முன்னாள் ரஷ்ய உளவாளிக்கு விஷம் கொடுத்ததை அடுத்து ஜனாதிபதி ட்ரம்ப் கூடுதலாக 60 ரஷ்ய ராஜதந்திரிகளை வெளியேற்றினார் மற்றும் சியாட்டிலில் உள்ள ரஷ்ய துணை தூதரகத்தை மூடினார். ஏறக்குறைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிரெம்ளின் சமமான எண்ணிக்கையிலான அமெரிக்க ராஜதந்திரிகளை வெளியேற்றுவதன் மூலம் பதிலடி கொடுத்தது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை மூடவும் ரஷ்யா உத்தரவிட்டது. மேலும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வேறு 2 துணை தூதரகங்களை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ரஷ்யா மாஸ்கோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை பராமரிப்பு மற்றும் ஆதரவு பணிகளை செய்யும் உள்ளூர் நபர்களை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்தது. அதனால் அமெரிக்க தூதரக அதிகாரிகளை தரையை சுத்தம் செய்தல் மற்றும் தூதரக வளாகத்திற்குள் தரையில் பனிக்குவியல்களை அள்ளுதல் போன்ற பொறுப்புகளை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியது. ரஷ்ய கொள்கையின்படி அதன் அமெரிக்க தூதரகங்களில் அமெரிக்கர்களை வேலைக்கு அமர்த்தாததால் அமெரிக்காவால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. நியூயார்க் மற்றும் மேரிலாண்டில் உள்ள ரஷ்யாவின் நீர்முனை தூதரக சொத்துக்களை ஒபாமா மூடியதன் காரணம் ரஷ்யர்கள் கடற்கரையில் உரையாடுவதன் மூலம் அமெரிக்க கண்காணிப்பை தவிர்க்க அவற்றை பயன்படுத்தினார்கள் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் மூடப்பட்ட 2 தூதரகங்களும் உளவுத்துறை அச்சுறுத்தல்களாக காணப்பட்டன. ஒன்று சான் பிரான்சிஸ்கோவில் சிலிகான் பள்ளத்தாக்கின் தொழில்நுட்ப ரகசியங்களுக்கான அணுகலை வழங்கியது. மற்றொன்று சியாட்டிலில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தளம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தக்காரரான போயிங்கின் தலைமையகத்திற்கு அருகில் இருந்தது. பேச்சுவார்த்தைகள் முன்னேறினால் அமெரிக்கா இப்போது எப்படி நடந்து கொள்ளும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.